டேய் டேய் சஞ்சய் சஞ்சய் அழாதடா. வித்யா கொண்டு ஆகாதடா. அவ பழச்சிருவாடா. தைரியமா இருடா. தைரியமா இரு. அவளுக்கு மட்டும் எப்ப இப்படிலாம் நடக்குது? அவ அவ யாருமே கெட்டு போகணும்னு நினைச்சது இல்லப்பா. அவளுக்கு ஏப்பா இவ்வளவு சோதனை? அப்பா அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வைங்களேன், நான் சத்தியமா அதுக்கப்புறம் உயிரோடவே இருக்க மாட்டேன். அப்பா வித்யால இந்த உலகத்துல என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுப்பா. டேய் சஞ்சய் ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? வித்யா கொண்டு ஆகாதடா. கடவுள் நம்மள கைவிட மாட்டாரா. வா வா வந்து உட்காரு. வா முதல்ல உட்காரு. வா வந்து உட்காரு. தைரியமா இரு. டாக்டர் டாக்டர் என்னாச்சு? அது வித்யா சொல்றேன். டாக்டர் வித்யாவை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க. டேய் வாடா வந்து உட்கார்றா. ஒன்னும் ஆகாதடா அவளுக்கு. மாமா பாத்துமா பாத்துமா. ஒண்ணுல விஜய், பாத்து. ஒண்ணுல. இங்க வித்யான்னு ஒரு பேஷண்ட் எமர்ஜென்சி அட்மிட் வார்டுல இருக்காங்க பண்ணிருக்காங்க. மேடம், போய் பாருங்க. லெஃப்ட்லயா? டேய் வித்யா நல்லா இருவாடா. நீ இப்படி இருந்தா வித்யாக்கே பிடிக்காதுடா. சொன்னா புரிஞ்சுக்க. சஞ்சய் அம்மா. என்னடா ஆச்சு? அம்மா. வித்யா எங்க? அம்மா, வித்யாவை கத்தியால குத்திட்டாங்கம்மா. அவ உள்ள உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காம்மா. வேதா அழாத சஞ்சய். கடவுளே, ஏன் என் குடும்பத்தை இப்படி சோதிக்கிற? இன்னும் நாங்க எவ்வளவு கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறது. இவ என்னங்க பாவம் பண்ணா? இவளுக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏங்க என்னாச்சு? யாருங்க இப்படி பண்ணா? எல்லாம் அந்த சகுந்தலா தான் வேதா. இன்னைக்கு ஒரே நாள்ல நம்ம குடும்பத்தையே கொல்லணும்னு நினைச்சு திட்டம் போட்டிருக்கான். ஆனா வித்யா நம்ம எல்லாரையும் காப்பாத்திட்டு கடைசியில அவ என் குடும்பத்தை காப்பாத்த உன் உயிரை கொடுக்கறதுக்கே துணிஞ்சிட்டியே வித்யா.
ஓ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வித்யா சந்தோஷமா இருந்தா. அந்த சந்தோஷமே இப்படி பாதியில போகணுமா? கடவுளே, அவளை எப்படியாவது காப்பாத்து. என் கூட 100 வருஷம் வாழணும்னு சொன்னாமா. ஆனா இப்போ டேய் சஞ்சய், வித்யாக்கு ஒண்ணும் ஆகாதுடா. அவ கண்டிப்பா பொழைச்சு வருவா. நீ தைரியமா இரு. நீ தைரியமா இரு சஞ்சய். சகுந்தலா, இன்னும் எத்தனை இடத்துக்கு தப்பிச்சு ஓடுறது? என்ன ரொம்ப திக்கு திக்குன்னு இருக்கு. பேசாம நான் போலீஸ்ல சரண்டர் ஆக போறேன். நான் உங்களை தடுக்கவே இல்லையே. தாராளமா சரண்டர் ஆகுங்க. ஆனா நான் தலைமறைவா தான் இருப்பேன். வேதா குடும்பத்துல ஒருத்தர் கூட உயிரோட இல்ல. மொத்த பேரும் செத்துட்டாங்கன்னு எப்ப எனக்கு தகவல் வருதோ அது வரைக்கும் நான் சரண்டர் ஆகவே மாட்டேன். எங்களுக்கு இருந்தது சின்ன பிரச்சனை. அதை சரி பண்ண உன் கூட கூட்டு சேர்ந்ததுக்கு இப்போ உன் பகையில எங்களை கூட சேர்த்துக்கிட்டு தீர்த்துக்க நினைக்கிறேன்ல. என்ன அப்ரூவர் ஆக போறீங்களா? அப்படி ஆனா மட்டும் உங்களை சும்மா விட்டுருவாங்களா? ஐயோ, யாரோ வராங்க போலயே. நான் ஒளிஞ்சுக்கிறேன். மேடம், 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 வணக்கம் மேடம். நீதானா? நான் வேற யாரோன்னு நினைச்சிட்டேன். ஆமா, போன காரியம் என்னாச்சு? ஆமா, நீ மட்டும் தான் வந்திருக்க, மத்தவங்களா எங்க? வேதா குடும்பத்துல யாரு மிச்சம்? மன்னிச்சிருங்க மேடம். பிளான் எப்படியோ அவங்களுக்கு லீக் ஆயிடுச்சு. வித்யா உஷாராகி எல்லாரையும் காப்பாத்திட்டான். நம்ம பசங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க மேடம். ஏய், இது சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஊருக்குள்ள பெரிய கேங்னு வேற பில்டப் கொடுக்கற, இது கூட செய்ய முடியலையா? மேடம், எல்லாரும் தப்பிச்சிட்டாலும் அந்த வித்யாவை நான் கத்தியால குத்திட்டேன் மேடம். ஏய், என்ன சொன்ன? வித்யாவை கத்தியால குத்திட்டேன் மேடம். அவ இப்ப உயிருக்கு போராடிட்டு ஆஸ்பத்திரியில இருக்கா. ஏய், நிஜமாவா சொல்ற? ஆமா மேடம். ஐயோ, அவசரப்பட்டு உன்னை கை நீட்டி அடிச்சிட்டனே, சாரிடா. பரவாயில்ல மேடம். வந்த உடனே இந்த நல்ல விஷயத்தை தானே நீ முதல்ல சொல்லிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா அடிச்சிருப்பனா? சரி, இப்ப எப்படி? அவ உழைப்பாளா மாட்டாளா? ரொம்ப கஷ்டம் மேடம். என்னடா நீ மொத்தமா முடிச்சிட்டு வருவேன்னு பார்த்தா இப்படி பதில் சொல்றியே? அதுக்குள்ள போலீஸ் வந்துருச்சு மேடம். அதான் தப்பிச்சு வந்துட்டோம். ஆனா கண்டிப்பா அவ பொழைக்க மாட்டா மேடம். கத்தி முழுசா உள்ள இறங்கிருச்சு. பொழைக்க கூடாது. ஒருவேளை அதுக்கு ஏதாவது சான்ஸ் இருந்தாலும் அத நாம தடுத்துடணும். வித்யா தான் அந்த குடும்பத்தோட மிகப்பெரிய பலம். அவ கதையை முடிச்சிட்டாலே மத்தவங்க எல்லாரையும் ஈஸியா காலி பண்ணிடலாம்.
ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குதுன்னு நம்ம ஆளுங்களை உள்ள அனுப்பி உளவு பார்க்க சொல்லு. சரிங்க மேடம். எனக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபுல் அப்டேட் வந்துட்டே இருக்கணும். ம்? சரிங்க மேடம். சிஸ்டர், டாக்டர். மானிட்டர் பார்த்துட்டே இருங்க. ரீடிங் சேஞ்சஸ் இருந்தா எனக்கு உடனே சொல்லுங்க. ஓகே? ஓகே டாக்டர். கான்ஷியஸ் வந்தா எனக்கு உடனே இன்டிமேட் பண்ணுங்க. ஓகே? சரிங்க டாக்டர். டாக்டர் டாக்டர் வித்யாவுக்கு இப்ப டாக்டர், எப்படி இருக்கு? அவ அவ நல்லா நல்லா இருக்காளா? இருக்காளா? அவளுக்கு ஒண்ணும் இல்லல்ல. அவ கண்ணை திறந்து பார்த்தாளா? ஏதாவது பேசினாளா? என்ன டாக்டர், எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன ஆச்சுன்னு ஏதாவது சொல்லுங்க. என்ன டாக்டர் எதுவும் பேசாம இருக்கீங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க அமைதி இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு டாக்டர். வித்யா எப்படி இருக்கா? வித்யா எப்படி இருக்கா டாக்டர்? வித்யா, சஞ்சய், வித்யா. சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. டாக்டர், உள்ள அவ எப்படி இருக்கா? என்ன நடக்குதுன்னு ஏதாவது சொல்லுங்க டாக்டர். எப்படி இருக்கா டாக்டர்? அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அது மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்ற நல்ல விஷயம். டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல டாக்டர். டாக்டர் எதுவா இருந்தாலும் மறைக்காம உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். சார், அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. பல்ஸ் ரேட் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. எப்போ என்ன நடக்கும்னு எதையுமே உறுதியா சொல்ல முடியாது. ஐயோ டேய், எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க ட்ரை பண்றோம். அதுக்கு மேல கடவுளை வேண்டிக்கோங்க. எனக்கு வேற என்ன சொல்றதுனே தெரியல. அப்படி சொல்லாதீங்க டாக்டர். வித்யாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவளை 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 எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். இல்ல சார், அப்படி ஒரு நிலைமை இருந்தா பயப்பட வேண்டாம் நானே சொல்லிருப்பேனே. உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நான் இப்ப ஒரு பொய் சொன்னா அது எங்களுக்கே பிரச்சனையா வந்து முடிஞ்சிரும். இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் இதுதான். அவங்க உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். டாக்டர் என்ன சொல்றீங்க டாக்டர்? அம்மா, டாக்டர் டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் யாரையாவது வரவீங்க டாக்டர். வித்யாவை எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர் ப்ளீஸ். கண்டிப்பா நாங்க எல்லா வழியிலயும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். இல்ல இல்ல, என் வித்யா நல்லதா இருக்கா டாக்டர். அவளுக்கு எதுவும் இல்ல டாக்டர். டாக்டர், நீங்க போய் சொல்றீங்க. டாக்டர் எனக்கு ஒண்ணும் உங்க இல்லம்மா. நம்பிக்கை இல்ல டாக்டர். நான் அவளை வேற ஹாஸ்பிடல் டேய், கூட்டிட்டு போறேன். வேற டேய், ஹாஸ்பிடல் டேய், கூட்டிட்டு டேய், போறேன். டேய், வித்யா, வித்யா, டேய், போடா, டேய், அவளை வேற ஹாஸ்பிடல் போடா, கூட்டிட்டு போறேன். சஞ்சய், அப்பா, சஞ்சய், அப்பா, வராதடா. வேற இதுதான் நான் பேசுறேன். ஹாஸ்பிடல் கோவம் வராதடா. டாக்டர் சொல்றா கேளுங்க. வேற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். அவன் கோவத்துல ஏதோ பேசுறான் டாக்டர். இருடா. சார், இந்த நிலைமையில அவங்கள மூவ் பண்றது அவங்க உயிருக்கே ஆபத்தா வந்து முடிஞ்சிரும். சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இல்ல, உங்க அம்மாவை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். நான் போய் சொல்வேனா? என் மேல நம்பிக்கை இல்லையா? ஐயோ டாக்டர், என் வித்யாவை எப்படியாவது தயவு செஞ்சு எனக்கு திருப்பி கொடுங்க. அவளை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். முடியாதுன்னு சொல்லாதீங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க டாக்டர். இத பாருங்க, அவ எல்லாமே என்னால வாழ முடியாது டாக்டர். நீங்க எல்லாரும் நம்பிக்கையா இருங்க. உங்க நம்பிக்கையும் அன்பும் வித்யாவை காப்பாத்து. டாக்டர் டேய், என்னடா எப்படி சொல்றாங்க? வித்யா, வித்யாக்கு ஒன்றும் ஆகாதுமா. மேடம், சொல்லுங்க சார். இப்போ வித்யா மேடம் எப்படி இருக்காங்க? எல்லாத்துக்கும் காரணமே நீதான். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். டேய், 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 இல்லம்மா, இருடா. இந்த ஆளு பொறுமையா இருடா. இல்ல விஜய், சொல்றது இந்த ஆளு தான் எல்லாத்துக்கும் காரணம். இரு, கொஞ்சம் இந்த ஆளை பொறுமையா இரு. விடக்கூடாது. என்ன சொல்றாரு கேப்போம். இரு. அப்பா, இந்த ஆளு சகுந்தலாவை அரெஸ்ட் பண்ணிருந்தா என் வித்யாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமாப்பா? டேய், கொஞ்சம் அமைதியா இருடா. இல்ல சார்,
அவர் கோபம் நியாயம்தான். அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருந்தா வித்யா மேடமுக்கு இப்படி ஆயிருக்காங்க. மன்னிச்சிருங்க சார். இப்ப எப்படி இருக்காங்க பாருங்க, அவ எப்படி இருக்கான்னு நீங்களே பாருங்க. என்ன சார் இது? ஏன் எங்களுக்கு ஏன் சார் இப்படி எல்லாம் நடக்குது? சகுந்தலா இப்ப எங்கதான் இருக்கா? அவளை எப்பதான் அரெஸ்ட் பண்ணுவீங்க? தேடிக்கிட்டு இருக்கோம் சார். இன்னும் சரியான தகவல் கிடைக்கல. அவங்க மட்டும் என் கையில கிடைச்சா இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க இதையே சொல்லிட்டு இருப்பீங்க? அவ என் குடும்பத்தையே அழிச்சு முடிக்கிற வரைக்கும் அவளை அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா நீங்க? என்ன சார் வேலை செய்றீங்க நீங்க? இல்ல மேடம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு ராத்திரி பகலா ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சின்ன க்ளூ கூட கிடைக்கல. அரெஸ்ட் பண்ண அக்யூஸ்டுங்களை விசாரிச்சு அந்த ஸ்பாட்டுக்கு போனா அங்க இருந்து வேற ஸ்பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிடுறோம். என்ன சார், நீங்களும் உங்களை காப்பாத்த நினைக்கிறீங்களா? அவங்களோட கூட்டு சேர்ந்துட்டீங்களா? இல்ல சார், தயவு செஞ்சு எங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நாங்க சீரியஸா ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அவங்க சிட்டியை தாண்டி எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு செக் போஸ்ட் எல்லாம் லாக் பண்ணிருக்கோம். அவங்களோட சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் விசாரிச்சிட்டோம். அவங்க பையன் தர்ஷனை இப்ப எங்க கஸ்டடியில தான் வச்சிருக்கோம். அப்படி இருந்தும் அவங்கள பத்தி எந்த தகவலும் கிடைக்கல மேடம். ஆனா விட மாட்டோம், சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணிடுவோம். இப்ப வித்யா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கானா அதுக்கு நீங்க கூட ஒரு காரணம் தான். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாங்க சகுந்தலாக்காக பயந்து பயந்து வாழ்றது? சார், ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில பந்தோபஸ்க்கு எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க 24 மணி நேரமும் இருப்பாங்க. இனி உங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது சார். நாங்க சீக்கிரமாவே சகுந்தலாவை அரெஸ்ட் பண்ணிடுவோம். எங்களை நம்புங்க. வாங்க சார். யோ, அதை கொடு. இந்த பேப்பர் தான். இந்த கேப்பை பிடி. சார், இந்த ரிப்போர்ட்ல ஒரு கையெழுத்து போட்டுருங்க. எதுக்காக இந்த கையெழுத்து? எஃப்ஐஆர் சார். தேங்க்யூ. இத புரியா? நான் வரேன் சார். வரேன் மேடம். வாயா போலாம். அம்மா, ஏன் என் குடும்பத்துக்கு இவ்ளோ சோதனையை கொடுக்கிற? நாங்க யாருக்கு என்ன கெட்டது பண்ணோம்? வித்யா என்ன பாவம் பண்ணா? தான் கூட இருக்கிற எந்த உயிருக்குமே தீங்கு நினைக்காதவ அவ. அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா? அந்த கஷ்டத்தை நீ எனக்கு கொடுத்திருக்க கூடாதா? அவ அவளோட வாழ்க்கையில வெறும் கஷ்டத்தை மட்டுமே தாண்டி வந்திருக்கா. அவளுக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனைக்கு மேல சோதனையா வந்துட்டு இருக்கு? தப்பு செய்யறவங்க எல்லாம் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கும் போது வித்யாவுக்கு மட்டும் ஏன் இந்த தண்டனை? என்னால அவளை இப்படி ஒரு நிலைமையில பார்க்க முடியல. டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்க.
அதையெல்லாம் என்னால காது கொடுத்து கேட்கவே முடியல. வித்யா உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவ திரும்ப பொழைச்சு வரணும். என் பையன் கூட சந்தோஷமா 100 வருஷம் வாழணும். அவளை எப்படியாவது காப்பாத்திடு. அவளுக்கு பதிலா நீ என்னோட உயிரை எடுத்துக்க. அம்மா இல்லடா, என்னால தாங்கிக்க முடியல. நம்ம எல்லாரையுமே காப்பாத்திட்டு அவ ஏண்டா உயிரை கொடுக்கணும்?